நீங்கள் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், ஆவிக்குரிய ஊழியக்காரோட ஐக்கியம் வச்சிருக்கிறேன். நோ, பைபிள் சொல்லுது ஆவிக்குரியவர்கள் என்பதுதான் பைபிள் சொல்லுது. ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஊழியக்காரர், ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னா இதான் பவுல் எழுதுறார். 1 Corinthians 3:1-2-3-4 வாசித்து பாருங்க. நான் உங்களை ஆவிக்குரிய எண்ணி பேசக்கூடாமல் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்ட இருக்கிறபடினாலே உங்களுக்கு பலமான போஜனத்தை கொண்டு வந்தேன். ஆனால் இன்னும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறபடினால். அப்போ ஆவிக்குரிய யார் என்றால் மாம்சத்துக்கு உட்பட்டவளாக இராமல். அப்போ மாம்சம் உட்பட்டவங்க யாருன்னா இன்னும் குழந்தையாக கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறான், சபைக்குள்ள தான் இருக்கிறான், ஊழியம் பண்ணுறான், ஆனால் இன்னும் குழந்தை. இந்த குழந்தைன்ற தன்மை 1 Corinthians 13:11 வாசிங்க. குழந்தை போல சிரித்தேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன், ஆனால் புருஷனான போது குழந்தைத்தனத்தை ஒழித்து விட்டு. புரியுது உங்களுக்கு? ஆவிக்குரியவன் யார் என்றால் புருஷன். புருஷன் என்பது தேவனுடைய சாயலாக இருக்கிறவன், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்பட்டவன். கலாத்தியர் 4:19 பவுல் எழுதுவார், இன்னும் நீங்க குழந்தையா இருக்கிறபடினா கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக நான் கர்ப்பவேதனைப்படுறேன். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டால் தான் நீங்கள் புருஷர்கள், நீங்கள் எஜமா, சுதந்திரவாளி, ஆளக்கூடியவர். அடுத்து சொல்றார் பவுல் 1 Corinthians 3:3 நீங்க இன்னும் மாம்சத்துக்குரிய இருக்கிறபடினால உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், தத்தம் அல்ல வாக்குவாதங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வாக்கு தத்தம் பெற்று அவருடைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டிய தேவ பிள்ளைங்க இந்த நியாயப்பிரமாணத்தை வர வாக்குவாதங்கள், தர்க்கங்களை பேசி 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 அவ ஆவிக்குரியவன் கிடையாது, தயவு செய்து ப்ளீஸ் அப்படி அவருடைய சபையை விட்டு வெளியே வாங்க. இந்த பாஸ்டர் அப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படி, அவ அப்படி ஜெபமான்றானா, எங்கே ஜெபமான போனானா, அப்படியே வாக்குவாதம் பேசி பேசி ஆவிக்குரியவன் கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சபை இல்லை, அது மாம்சத்துக்கு உட்பட்ட சபை, மற்றவருடைய பலவீனத்தை சொல்லி பரிகாசம் பண்ற சபை. 3:4 1 Corinthians 3:4 பவுலை சேர்ந்தவன், பர்னபா சேர்ந்தவன், நான் அந்த ஊழியக்காரர் சேர்ந்தவன், நான் அவருடைய ஊழியத்துக்கு அவருடைய பிரசனத்தை கேட்பேன். நோ, அவர் கிறிஸ்துவுக்காக கவனிக்க மறித்தாரா இல்லை பிரிந்திருக்கிறாரா? என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போட்டாதான் நீங்க ஆள முடியும், சகலத்தை ஆள முடியும், எஜமானா இருக்க முடியும். நீங்கள் ஆவிக்குரிய என்று தயவு செய்து மாம்சம் உட்பட்டவளாக இருந்து இன்னும் குழந்தைகளாக இருக்காதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, யாரும் சார்ந்து வாழாதீங்க, தேவனை சார்ந்து வாழுங்க. காட் பிளஸ்.